அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். இது பரோட்டா, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சீக்கிரம் ப்ரௌன் கலர் ஆகணுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு மீடியம் சைஸுக்கு வந்துடுச்சு வெங்காயம். இன்னும் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. ஒரு பாதி முடி தேங்காவை துருவி அரைச்சி வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வெங்காயமும் ஓரளவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 3 டொமேட்டோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் இந்த டொமேட்டோவை சேர்க்கணும். டொமேட்டோ நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கிக்கலாம். டொமேட்டோ ஓரளவுக்கு சாஃப்டாகிட்டு இருக்கும்போதே ஒரு பச்சை மிளகா ஒரு 4 மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் குருவி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்துக்கோங்க. தனியாவும் சேர்த்து நம்ம மசாலா எந்த அளவுக்கு நம்ம வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்க வேண்டியது தான். நான் வந்து ஒரு 8 முட்டை சேர்க்குறேன். அதுக்கு தகுந்தவாறு நான் மசாலா, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த மசாலாலாம் சேர்த்து அதோட பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸியை அலசி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து முட்டையை உரித்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த முட்டையை தூக்கி அந்த சால்னால் போட்டுடலாம். முட்டையை லைட்டாக கீரி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே போகணும். இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் வீட்டில் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பர்.